Guys, welcome back to our channel. இன்னைக்கு நாம வந்து lesson 6 CBSE 8th linear equation in one variable and lesson oda sums பார்க்க போறோம். Sum of two numbers is 124. One of the number is 6 more than another. Find the number. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum of the two number is 1 ரெண்டு நம்பர் வந்து 124. ஒரு நம்பர் வந்து 6 5 இன்னொரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த நம்பர் ஃபைண்ட் பண்ணினா எக்ஸ் ப்ளஸ் 6னா இஸ் ஈக்குவல் டு 124. அந்த எக்ஸை நம்ம தனியாக எடுத்துக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 124 போட்டதுக்கப்புறம் bracket remove பண்ணிட்டா x plus 6 is equal to 124. ஓகேவா? இப்போ எக்ஸும் சேர்ந்தா என்னது 2x plus 6 is equal to 124. அடுத்த ஸ்டெப்பை நம்ம இங்கே பார்க்கலாம். ஏதோடு நிப்பாட்டணும். 2x plus 6 is equal to 24. 2x plus 6 is equal to 24. 124. ஓகேவா? இப்போ 2x வச்சுட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ் 6 அந்த சைடு போனோன்னா -6 மாறும். இஸ் ஈக்குவல் டு 124 -6. 124 -6 போயிடுச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு 118. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 118. இது 118 ஆயிடுச்சா? இப்போ வந்து எக்ஸை தனியாக எடுத்துக்கணும். இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா டிவைட் ஆயிரும் கீழே. அப்போ வந்து 118/2. 2 டேபிளில் எத்தனை டைம் வரும்? 2 1s are 2, 2 59s are. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 59. அனதர் நம்பர் வந்து 59. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஷுட் பி ஆடட் டு த த்ரைஸ் த ரேஷ்னல் நம்பர் 3/4 டு கெட் 1/4. இதுக்கு என்னது? இது எப்படி போடுவீங்க? வாட் ஷுட் பி ஆடட், எது ஆட் பண்ணால் த்ரைஸ் த ரேஷ்னல் நம்பர் வரும். த்ரைஸ்னால் என்ன? 3 ரேஷ்னல் நம்பர் வரும். 3/4 டு கெட் 1/2. அதை எப்படி போடுவீங்க? அதையும் நீங்கள் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா எக்ஸுன்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் இருக்கா? எக்ஸில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3/3/4 இஸ் ஈக்குவல் டு 1/4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸு ஈக்குவல் டு 1/2 -9/4.